ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது ஆடிங் ஆர் அப்பண்டிங் எலமெண்ட்ஸ் இன் தி டியூப்பிள். இந்த ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே டியூப்பிள் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம். இப்போ டியூப்பிளில் ஏற்கனவே பார்த்த ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா, அதாவது டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் ஒரு டியூப்பிளில் இருக்குது. அதுலேருந்து டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு யூனிக்கான எலமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி இந்த லிஸ்ட்டை டியூப்பிளாக மாற்றி ப்ரோக்ராம் பார்த்தோம். இப்போ இந்த ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா ஒரு டியூப்பிள் இருக்குது, அதில் யூனிக்கான எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. நாம் என்ன பண்ண போகிறோன்னா, இதில் எலமெண்ட்ஸை அப்பண்ட் பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். நார்மலாக டியூப்பிளில் எலமெண்ட்ஸை ஆட்லாம் பண்ண முடியாது. என்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அது அப்படியே ஃபிக்ஸடாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு டியூப்பிளில் 1 3 5 2ன்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. அடுத்து x லிஸ்ட் ஆஃப் டியூப்பிள் அப்படின்னு சொல்லி டியூப்பிளை வந்து லிஸ்ட்டாக மாற்றி எக்ஸுங்கிற லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஏன்னா டியூப்பிளில் வச்சு டைரெக்டாக எலமெண்ட்ஸை ஆட் பண்ண முடியாது. அதனால் இந்த டியூப்பில் லிஸ்ட்டாக மாற்றி எக்ஸுங்கில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா என்டர் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்னங்கிற வேரியபிளில் இன்புட் வாங்கிக்கிறோம். எவ்வளோ எலமெண்ட்ஸ் நம்ம டியூப்பில் இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இன்புட்டாக வாங்கிக்கிறோம். அடுத்து அதை வச்சுக்கிட்டு ஒரு ஃபார் லூப் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஃபார் I in range of 0, n க்ரியேட் பண்ணுறோம். அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளோ வேணுமோ அதை யூசர்ட்டேருந்து ELங்கிற வேரியபிளில் இன்புட்டாக வாங்கி அது எக்ஸுங்கிற லிஸ்ட்டில் x.append of ELன்னு சொல்லி அப்பண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த அப்பண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை அந்த எக்ஸுங்கிற லிஸ்ட்டை டியூப்பிளாக மாற்றி ஆறுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். r is equal to tuple of x. ஃபைனலாக அந்த அவுட்புட்டை டியூப்பிள் ஆஃப்டர் ஆடிங் எலமெண்ட்ஸ் ஈஸ் அப்படின்னு போட்டு டியூப்பிளில் என்னென்ன எலமெண்ட்ஸ் புதுசாக ஆட் பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே டிஸ்பிளே பண்ணுறோம். அது ஆரில் இருக்குது. ஸோ முதல்ல இன்புட் டியூப்பிளில், அதாவது டியூபிங்கிற வேரியபிளில் இருக்கக்கூடியது 1 3 5 2 தான். அதுக்கப்புறம் அதை நம்ம லிஸ்ட்டாக மாற்றி எக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அந்த எக்ஸில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நியூ எலமெண்ட்ஸை அப்பண்ட் பண்ணிக்கிறோம். அப்பண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை திரும்பவும் இந்த லிஸ்ட்டை டியூப்பிளாக மாற்றி ஆறுங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஃபைனலாக அதை நம்ம டிஸ்பிளே பண்ணோம். இதுதான் இந்த ப்ரோக்ராம் கண்டென்ட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரு ஈஸியான மெத்தட். எப்போதுமே டியூப்பிளில் நம்ம எலமெண்ட்ஸை அப்பண்ட் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம டியூப்பில் லிஸ்ட்டாக மாற்றிட்டு எலமெண்ட்ஸ் அப்பண்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த லிஸ்ட்டை டியூப்பிளாக மாற்றிக்கிறோம். இதுக்கான அவுட்புட் தான் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.